ஹலோ! ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோஸ் தான். இந்த இதில வந்து தரமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ வெல்கம் டூ மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா நான் எடிட் பண்ணி வச்சிருந்த ஒண்ணு. ஸோ இப்ப தான் வந்து நானு தேடம்போது எனக்கு கெடைச்சிச்சு. ஸோ போஸ்ட் பண்ணலாமே அப்டின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்கான ஒரு ஆர்டர் தான். ஸோ அவங்க அக்கா வந்து அவங்களோட தம்பியோட பர்த்டேக்காக நம்ம கிட்ட ஆர்டர் குடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்கவங்க பர்த்டேனா ரொம்ப ஸ்பெஷல்ல. ஸோ அதுவும் நம்ம பர்த்டேக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் குடுப்பாங்கன்னா, நம்மலாம் சந்தோஷப்படாமயா இருப்போம். ஸோ எல்லாருமே அந்த ஸ்டேஜ கடந்து தான் வந்திருப்போம். ஸோ இதே மாரி அவங்க சிஸ்டர் வந்து அவங்களோட பிரதருக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நம்ம கிட்ட வந்து இத ஆர்டர் பண்ணாங்க. ஸோ மெனி ஆஃப் கான்வர்சேஷனுக்கு அப்புறமேட்டு இந்த டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். ஸோ அவங்க வந்து அவங்க பிரதரோட ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. அண்ட் வேர்டிங்ஸ் என்ன வைக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அண்ட் அவங்க கேட்டது மெயினா அவங்க பிரதருக்கு வந்து டிராகன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து டிராகன் ஃபோட்டோ கண்டிப்பா வேணும். அதுவும் ஃப்ளவர்ஸ் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. என்னடா இது புதுசா இப்படி இருக்கே! நம்ம இதுவரைக்கும் இப்படி பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆ எனக்கு ரொம்பவே ஃபர்ஸ்ட்டு வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேற ஆர்டர் எடுத்துட்டோமே! எப்படி பண்ண போறோம் அப்டின்ட்டு. ஸோ அவங்க வந்து வேற மாரி கேட்டனால, நான் கன்ஃப்யூஸ் ஆயி ஸோ நெறைய கான்வர்சேஷனுக்கு அப்புறமேட்டு அண்ட் அண்ட் ஃபைனலா இந்த டிசைன் அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மினி ஸ்டாண்டும் இது வைக்கிறதுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து எடுத்தாச்சு. ஆ இது கூடவே அவங்க வந்து போலராய்ட் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அந்த லைட் கிட்டோட வரும்ல. ஸோ நம்ம கிட்ட அதுவுமே வந்து அந்த ஹோல் பர்த்டே பேக்கேஜ்ல வந்து காம்போல வந்து அதுவுமே ஆட் ஆகும். ஸோ அந்த மாரி அவங்க வந்து காம்போவ தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒன் திங் என்னன்னா, இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அனுப்பியிருந்தாங்க. இதுவரைக்கும் நம்ம கிட்ட வந்த போலராய்ட் லைட் கிட் ஃபோட்டோஸ்ல ஒண்ணு அவங்களோட கரண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இல்ல சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அவங்க பிரதரோட சின்ன வயசு ஃபோட்டோலருந்து இப்ப இருக்க ஃபோட்டோஸ் வரைக்கும் அந்த மாதிரி மெமரபிளா கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா அந்த போலராய்ட் ஃபோட்டோஸுமே நம்ம ஃபுல்லா வந்து அ ரெடி பண்ணி அந்த லைட்டோட அசெம்பிள் பண்ணி காட்டுறேன். நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் அதோட ஃபைனல் எனக்கும் அவுட்புட். ரொம்ப இப்படிதான் பிடிச்சிருந்தது. வந்துச்சு அண்ட் இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து கஸ்டமரும் நம்மளுக்கு இத வந்து அசெம்பிள் அவங்களோட பண்ணதோட அந்த அந்த பிக்சர் வந்து ஃபைனல் நம்மளுக்கு பிக்ஸ வந்து ஷேர் அனுப்பியிருந்தாங்க. பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ அதையுமே அதுவும் நான் நம்மளுக்கு அட்டாச் வந்து அட்டாச் பண்றேன். பண்றேன். பாருங்க. இந்த ஸோ மாரி இந்த தான் மாரி தான் இருக்கும். வந்து ஸோ சின்ன லைட்டோட வயசு வரும். ஸோ ஃபோட்டோஸ்ல இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைட், ஒவ்வொன்னும் இந்த மாதிரி பேட்டரி நம்ம எல்லாமே வந்து ரூம்ல நம்ம வந்து இன்க்ளூட் நம்ம பண்ணியே உங்களுக்கு டெக்கரேஷன் குடுத்துருவோம். பண்றதுக்காகட்டும், இல்ல பர்த்டேக்கு கிஃப்ட் குடுக்கறதாகட்டும், இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோட வரும். அண்ட் நீங்க இத நார்மலா ரூம்ல கூட வந்து நீங்க வந்து ஒரு டெக்கரேஷன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியுமே இப்ப நம்ம நெறைய பேர் வந்து பண்றாங்க. அண்ட் இது கூடவே அவங்க வந்து ஒரு விஷ் கார்டும் கஸ்டமைஸ் ஆர்டர் சாக்லேட் கவர் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா, அதுக்கான 1 டே பிஃபோர் வேர்டிங்ஸுமே நீங்க ஆர்டர் வந்து குடுத்தா அவங்க ஓகே. அனுப்பிட்டாங்க. ஸோ அதையுமே இதுதான் நம்ம அந்த வந்து ஃபைனலா எடிட் பண்ணி இருக்கும் அவங்களுக்கு ஓகே வந்து ப்ரொவைடு. எடுத்தாச்சு. ஸோ அது இதுல கூடவே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, விஷ் கஸ்டமைஸ் கார்டு அவங்க கேட்டிருக்க பர்த்டேக்கு சாக்லேட் கஸ்டமைஸ் ரப்புமே வந்து பண்ணியிருக்கோம். ஆர்டர் தென் பண்ணியிருந்தாங்க. பபிள் ராப் பட் பண்ணி என்னாச்சுன்னா, சின்ன அது சின்ன வந்து ஃபோட்டோ கஸ்டமர் ஃப்ரேம்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். லேட்டா அதுக்கு மேலேயே சொன்னனால, வந்து அத நம்ம வந்து அதோட எடுக்காம ஸ்டாண்ட் விட்டாச்சு. ஸோ வச்சிருக்கோம். நம்ம நீட்டா போலராய்ட் வந்து ஃபோட்டோ அண்ட் பபிள் பேட்டரிஸ் ராப்லாம் அதோட பண்ணி, லைட் கிட்ட ஸோ ரெசின் வந்து எல்லாத்தையும் பபிள் நீட்டா ராப் பேக் பண்ணி பண்ணோம். ஸோ கொரியர் போட பேட்டரி, வந்து ரெடி லைட், பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் அந்த இதுல மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கஸ்டமைஸ் தனித்தனியா வச்சு சாக்லேட் ராப் வந்து நீட்டா இருக்காது. பேக் பிகாஸ் பண்ணி அவங்க கொரியர் வந்து தான் போட போறோம். என்னோட பட் கசின் என்னாச்சுன்னா, மூலியமா தான் அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க என்கிட்ட நான் மறந்துட்டாங்க வந்து அடுத்த கஸ்டமைஸ் நாள் வந்து சாக்லேட் வெளிய ராப் போற மாரி சொல்றதுக்கு. இருந்தனால, ஸோ ஹஸ்பண்ட் தான் பேக் போய் கொரியர் போட பண்ணும்போது நான் போனாரு. உங்களுக்கு வீடியோ அதனால சென்ட் அந்த பண்ணேன். கஸ்டமைஸ் ஸோ சாக்லேட் அப்போ தான் ராப் வந்து கேட்டாங்க. அடுத்த அவங்க நாள் வந்து காலையில நீங்க அவரு தான் வந்து கஸ்டமைஸ் ப்ரிப்பேர் பண்ணாரு. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து அத ராப் பண்ணது எல்லாமே. அதனால வந்து அதுக்கான ஒழுங்கா ஃபோட்டோஸ் எடுக்க வந்து டைம் இல்ல. ஸோ எல்லாத்தையுமே நீட்டா பேக் பண்ணி நான் நைட்டே வச்சுட்டேன். அப்பதான் காலையில அவரு போயி போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். கஸ்டமைஸ் சாக்லேட் ராப்க்கான ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் ஸோ பண்ணியிருக்கேன். அதுல இருக்க அந்த பேபி ஃபோட்டோ வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கையும் வந்து போட்டுருங்க. சரி, ரொம்ப உங்கள வந்து நானு வெயிட் பண்ண வைக்கல. ஆ நெக்ஸ்ட் நான் வந்து அப்டேட்ஸ்லாம் குடுத்துர்றேன். ஸோ நம்ம தேங்க் யூ ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி நீட்டா வந்து பார்சல் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்துட்டோம் கொரியர் போடுறதுக்கு. என்னடா கொரியர் போடுறதுக்கு குடுத்தான்னு சொல்லிட்டு, அதே மாரி இன்னொரு பீஸ் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நான் கொரியர் போட குடுத்துட்டேன். பட் ஒரு ஒரு சின்ன இடத்துல வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க.
பட் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. பர்த்டேக்கு ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னோனே, பரவால்ல சிஸ் நான் உங்களுக்கு புதுசா இன்னொன்னு செஞ்சு குடுத்துர்றேன்னு சொல்லி அதே மாதிரியே செஞ்சு குடுத்துட்டேன். அதுல ஒயிட் ஸ்டோன் கிளிட்டர்ஸ் போட்டிருந்தேன். இதுல வந்து ஸ்டோன்ஸ் போட்டு செஞ்சிருந்தேன். இந்த பீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்ளோ கிளாஸியா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பபிள் ராப்லாம் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வெளிய ஆர்டர்ஸ் வந்து நான் பேக் பண்ணி கொரியர் அனுப்புனதில்ல. ஸோ லோக்கல்ல இருக்க ஆர்டர்ஸ் தான். ஸோ ஒண்ணு நம்மளே போய் குடுத்துருவோம். இல்ல அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ இதையும் பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். எங்ககிட்ட ஒரு ஆர்டர் குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சேஃபா ரீச் ஆகல அப்படின்னா, அதுக்கான இது என்னவோ அத நாங்க கண்டிப்பா செஞ்சு குடுத்துருவோம். ஆனா உங்ககிட்ட பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த சிஸ்டர் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்காம விட்டுட்டாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டேன். இதுதான் அந்த கஸ்டமைஸ் சாக்லேட் ராப். இந்த பேபி ஃபோட்டோ வந்து ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் இப்படி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஹேப்பியா வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பர்த்டே காம்போ பேக். இதில வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ணினாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைக் ரெசின் கீ செயின், பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரீச் ஆன உடனே எனக்கு பார்சல் ஓப்பனிங் வீடியோவுமே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, நான் இந்த டைம் வந்து சொல்லியிருந்தேன் சென்ட் பண்ண சொல்லி. ஸோ இந்த பீஸ் வந்து நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் ஒரு ரிவ்யூ வந்து நல்லா குடுத்துருந்தாங்க. "சீ தட் கிளாஸி ஃபினிஷ்" இதில வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் Instagramலயும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது வேணும் நீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னாவே ஸோ தெரியும். எங்களுக்கு நீங்க அவ்ளோ WhatsApp பண்ணீங்க கிளாஸியான அப்படின்னா, ஒரு ஃபினிஷிங்ல நாங்க இருந்துச்சு. உங்களோட ஸோ தேவைகள் என்னவோ கஸ்டமரும் ஹேப்பி, அதுக்கேத்த மாதிரி நம்மளும் செஞ்சு தருவோம். ஸோ ஹேப்பி. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பிரைஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு அ எதிர்பார்க்குறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சிரமன் ஏரியால இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம ஆர்டர் பண்ணுங்க. டாட்டா பை பாய்.